டுடே புகழ் பிரதீப் ரங்கநாதன் நடித்து ஓமை கடவுளை படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணி February 21 ரிலீஸ் ஆன படம் தான் டிராகன். ரிலீஸ் ஆன நாள்லேருந்து ஃபஸ்ட்டு ஷோவிலேருந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துகிட்ருக்கு. படமும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. தேட்டரில் கிட்டத்தட்ட ஃபெஸ்டிவல் மூட இந்த படம் க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. படத்தை பற்றின என்னோடய கருத்தை இதில் பதிவு பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கேட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஒருவேளை இங்கே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா. இது என்னுடைய ஆடியோ பிளாக். இங்கே நான் எழுதுகிற சிறுகதை, தொடர்கதை, பிளாக் போஸ்ட் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிராகன் பட அறிவிப்பு வெளியான போதும் படம் வெளியான போதும் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஏதும் இல்லை. உண்மையில் கிரிஞ்சு படமாக இருக்கும் என்றே தோன்றியது. ட்ரெய்லர் பார்த்தபோது கூட அப்படியே உணர்ந்தேன். 48 அரியர் வைக்கிறதெல்லாம் பஞ்சி டைலாக் மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்களே என்று தான் நினைத்தேன். ஆனால் படம் என் எண்ணத்தை முற்றிலும் மாற்றிவிட்டது. 12ஆம் வகுப்பில் 96% மதிப்பெண்கள் பெற்ற டி. ராகவன் என்ற மாணவன் தான் ஒரு தலையாய் காதலித்த பெண் பொண்ணுங்களுக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் என கூறி அவனது காதலை நிராகரித்துவிட டி. ராகவன் என்ற பெயரை டிராகன் என மாற்றிக்கொண்டு கல்லூரியில் தருதலையாய் சுற்றி தவறுகளில் இருந்து பாடம் கற்று கல்விதான் நம்மை உயர்த்தும் என உணர்வதே டிராகன் படத்தின் கதை. இப்படி ஒரு கதையை காமெடி என்கிற இனிப்பை கலக்காமல் கொடுத்திருந்தால் படம் இப்போது பெற்றிருக்கும் வெற்றிக்கு பக்கத்தில் கூட சென்றிருக்க முடியாது. ஆனால் காமெடி, எமோஷன், மெசேஜ் என அனைத்தையும் ஆர்கானிக்காக கலந்து திரையரங்கில் திருவிழா நடத்தி இருக்கிறார்கள். பிரதீப் ரங்கநாதன் நிச்சயம் ஒரு ஆச்சரியம்தான். என்னம்மா நடிகராம்பா என்று வியக்காமல் இருக்க முடியவில்லை. அவருடைய உருவத்தை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் திரையரங்கில் அவரையும் அவருடைய நடிப்பையும் ஒவ்வொருவரும் கைதட்டி கொண்டாடுகிறார்கள். இன்டர்வியூ காட்சியும் காலேஜ் ஹாஸ்டலில் 48 அரியரை எப்படி கிளியர் செய்ய போகிறோம் என்று தவித்து கட்டிய துண்டோடு மிஷ்கினை தேடி ஓடும் காட்சியும் பட்டாசு. மிஷ்கின் நடிப்பில் அசத்தி இருக்கிறார். மாவீரன் படத்திற்கு பிறகு மிஷ்கினின் நடிப்பு திறமைக்கு சரியான தீனி. பிரதீப்பின் அப்பாவாக மரியம் சார்ஜ் சின்ன கதாபாத்திரத்தில் கூட ஜொலித்து விடுபவர். மகன் எதை சொன்னாலும் நம்பும், எதை செய்தாலும் கோவப்படாத அப்பாவி அப்பா கதாபாத்திரத்தில் நன்றாக செய்திருக்கிறார். பிரதீப் ஹீரோவாக ஜெயித்திருக்கும் 2வது படம். கதை தேர்வில் இதே போன்று கவனமாக இருந்தால் ஏற்கனவே முன்னணியில் இருக்கும் கதாநாயகர்களை அசால்ட்டாக அடித்து தூக்கிவிட்டு முன்னேறும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கல்வியின் அவசியத்தை உணராமல் பெற்றோரின் உழைப்பில் பைக், மொபைல், இன்ஸ்டா ரீல்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டி என்று சுட்டி கொண்டிருக்கும் அத்தனை 2K கிட்ஸ் பிள்ளைகள் அவர்களை விட வயதில், அனுபவத்தில் மூத்தவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்காமல் பூமர் என்று கடந்து விடுவார்கள். ஆனால் பிரதீப் போன்ற அவர்கள் வயதை ஒத்த நடிகர்களின் படங்கள் இப்படி ஒரு கதையம்சத்துடன் வருகையில் நிச்சயம் அவர்களின் எதிர்காலம் குறித்து கொஞ்சமேனும் யோசிப்பார்கள் என்றே தோன்றுகிறது.